மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்கவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இறை வார்த்தைகளுக்கு நாம் பக்தியான முறையிலே செவி கொடுக்க இருக்கின்றோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஆரோக்கியசாமி புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், டேவிட், சந்தோஷ் மற்றும் குழந்தைகளுடைய குடும்பங்கள், பேர குழந்தைகள் ஆண்டவருடைய அருளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பகவதி அவர்களது திருமண காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமச்சந்திரன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சுதாகர் ரமீலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் காட்வின், லூட்வின் NMMS தேர்விலே ஆண்டவர் அருளால் வெற்றி பெற்றதற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து கல்வி ஞானத்திலே இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அந்தோணி வியாகப்பன் சகாய மேரி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், குழந்தைகளுடைய குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய நற்சுகத்திற்காகவும் இறை ஞானத்திற்காகவும், குடும்பத்திலே சமாதானம் அமைதி நிலவ வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த லூர்து இருதயம், அமல புஷ்பம், அந்தோணி வியாகப்பன் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் சிறப்பான முறையிலே ஜெபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமது RC நடுநிலைப் பள்ளியை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்த அனைத்து கிருபைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக விளையாட்டு விழாக்கள், ஆண்டு விழாக்கள், ஏனைய கல்வியினுடைய தேர்வுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வெற்றி பெறச் செய்ததற்கு நன்றியாகவும், மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி நல்லொழுக்க சிறப்பு தேர்விலே நமது பள்ளியிலிருந்து 5 மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு நன்றி பலியாகவும், தேசிய திறனாய்வு தேர்வு அது ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் குறிப்பாக 8ஆம் வகுப்பிலே 4 மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவதற்குண்டான ஞானத்தை தந்திருக்கிறார். அது நமது பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமையை தேடி தந்திருக்கிறது. ஆண்டவருக்கு இந்த பள்ளியிலே அதற்கு நன்றி பலியாக சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தவ காலத்தின் புனித வாரம், குறிப்பாக கடும் கஸ்தி என்று சொல்லப்படுகிற அந்த புனித பயணத்தை மேற்கொள்ள இந்த வாசகங்கள் நம்மை ஊந்தி தள்ளுவதாக. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தின் இறைவாக்கினர் எசையா துன்புறும் இறைவனின் ஊழியரை வெளிக்காட்டுகிறார். துன்புறுத்தப்படும் போது கிளர்ந்து எழாத, விலகி செல்லாத, தன்னையே ஒப்புவிக்கும் ஒருவரை காட்டுகிறார். இது நம் ஆண்டவராம் இயேசுவையும் அவரின் பாடுகளையும் முன்னறிவிக்கின்றது. மேலும் கடவுளின் துணை இருப்பதால் இழி நிலையை அடைவதில்லை என்ற வார்த்தைகள் இயேசு பெறப்போகும் ஆட்சியை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. மேலும் துன்பங்களையும் அவமானங்களையும் ஏற்று தாங்கிக் கொள்ள நமக்கு கற்றுத்தரும் வார்த்தைகளை அறிந்து தியானிக்க அழைக்கும் இறை வார்த்தைகளை நாமும் கவனமுடன் கேட்போம். நிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய.
நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 22. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள்.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்தியல் பாடல் என்று அறியப்பட்டு மிக ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கிய புனித பவுலின் இறைப்பாடல் இடம்பெற்றுள்ளது. கிறிஸ்துவின் முழு வாழ்வையே உள்ளடக்கி தாழ்ச்சியை கற்றுக்கொண்டு நம்மை கடைபிடிக்க அழைக்கின்றது. இயேசு அனுபவித்த பாடுகளின் வேதனைகளை மனதளவில் உணரச் செய்யும் பகுதி. மேலும் அவர் பெற்றுக்கொண்ட உயர்வையும் எடுத்து கூறி தாழ்ச்சியால் பெற்றுக்கொள்ளும் உயர்வை கடவுளின் மாட்சிக்காக இயேசுவே ஆண்டவர் என்று நம் நாவையும் அறிக்கையிட அழைக்கும் இறை வார்த்தைகளை நாமும் உணர்ந்து கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 22. ஆண்டவருடைய வார்த்தைகள் 14 முதல் 23வது அதிகாரத்தில் 56வது வசனம் முடிய. இயேசுவின் சீடர்கள் பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்த பின் நேரமானதும் இயேசு திரு தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டி கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானுட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார்.
ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்யப் போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அதிகாரம் காட்டுகிறவர்கள் நன்மை செய்கிறவர் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிகிறவர் தொண்டு புரிகிறவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கின்றேன். நான் சோதிக்கப்படும் பொழுது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகவே என் ஆட்சி வரும் பொழுது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கின்றான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையில் இடப்படுவதற்கு ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வாழ் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடியவர்களுள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டுவிட்டு கல் எறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்தில் இருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார்.
இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல் நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள் முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவுமுன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானுட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானா நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றார்கள். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி
அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே. இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கு என ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினார்கள். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்பொழுது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்னும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்லுவார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே,
நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு எங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திரைக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கைகளில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். எல்லோரும் முழந்தாளிலிடவும். எல்லோரும் எழுந்து நிற்கவும். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடியிருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவில் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்து இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவக்காலத்தின் புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம். ஆரம்பித்து விட்டது. கரத்திலே குருத்தோலை ஏந்தியவர்களாக நாம் பவனி வந்தோம். இப்போது இயேசுவின் பாடுகளை ஆழமான முறையிலே நாம் வாசித்து அமர்ந்திருக்கின்றோம். அன்பு குழந்தைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அப்படி தேடி வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி மலையிலே உயிரை கொடுத்தார். இந்த 2 வரிதான் விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்த அன்பை சொல்லுகின்ற வரியாக இருக்கிறது. ஆண்டவர் தேடி வந்தார், தேடி வந்த இறைவன் உயிரையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் அவரை அன்பு செய்ய போகின்றேன். எனக்காக உயிர் கொடுத்த தெய்வத்தை நினைத்து நினைத்து உருகி உருகி, என் ஆண்டவரே, என் தெய்வமே, என் இயேசுவே, எனக்காக கல்வாரி மலையிலே உம்முடைய உயிரை கொடுத்தீரே என்று நினைத்து நினைத்து நான் உருகி தியானித்து ஜெபிக்க போகின்றேன். அதுதான் அவர் கேட்பது. உன் கடவுளாகிய ஆண்டவரை உன்னுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்வாயாக. எனவே அதைத்தான் இந்த 40 நாட்களும் நாம் செய்தோம். தவ முயற்சிகள் மேற்கொண்டோம், ஜெப காரியங்கள் செய்தோம்,
நடைபயணங்கள் மேற்கொண்டோம். என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறதோ எல்லா வழிகளிலும் அவர் மீது கொண்ட அன்பை நாம் அப்படியே வெளிக்காட்டி கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, இது கிளைமேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உச்சக்கட்ட நேரம். அதாவது இந்த உச்சக்கட்டம் என்பதுதான் முழுமை அடைகின்ற நேரம். இந்த உச்சக்கட்டத்திலே முழுமை அடைகின்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ரெண்டே ரெண்டு வார்த்தை இன்றைக்கு மனதில் பதிந்தால் கூட போதும். ஒன்று ஜெபம், ஆவியால் தூண்டப்பட்டு ஜெபம். பிரியமானவர்களே, நாம் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல என்றுதான் தவக்காலம் ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த லூக்கா நற்செய்தியில் பாருங்க, கெத்சமனி தோட்டத்தில் வசனம் இவ்வாறு வருகிறது. இயேசுவோ மிகுந்த வேதனைக்குள்ளாகி உருக்கமாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இயேசு மிகுந்த வேதனைக்கு உள்ளான பொழுது ஜெபித்து கொண்டிருந்தார். அப்படி மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? வசனம், விண்ணகத்திலிருந்து அப்பொழுது ஒரு தூதர் இறங்கி வந்து அவரை வலுப்படுத்தினார். பிரியமானவர்களே, அந்த வசனமே நமக்குள்ள ஒரு மெய் சிலிர்ப்பை தருது பாருங்களேன். வேதனைக்கு உள்ளான பொழுது, துன்பத்திற்கு உள்ளான பொழுது, வலியில் துடித்த பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அப்படி ஜெபித்த காரணத்தினால் வானதூதர் வந்து அவரை வலுப்படுத்தினார். சீடர்கள் என்ன செய்தார்கள்? துயரத்தால் சோர்வுற்று தூங்கி கொண்டிருந்தார்கள். துயரம் வருகிற பொழுது சோர்ந்து போகின்ற மனிதன் வீழ்ந்து விடுகிறான். இன்னைக்கு முதல் வாசகம் இன்னைக்கு இந்த பின்னணியில் வாசித்தா தான் புரியும். எசையா புத்தகம், எசையா சொல்லுகிறார், இதோ எனக்கு எதிராக தீமை வெகுண்டெழுந்து வருகிற பொழுது நான் என்னுடைய முதுகை அடிப்பவருக்கு மறுக்கவில்லை. அடிச்சுக்க. தாடியை பீக்க வருகிறவர்களுக்கு என் தாடையை மறுக்கவில்லை. பிச்சுக்க. நான் அவமானமுறேன் என்பது எனக்கு தெரியும். என் முகத்தை கற்பாறை போல வைத்துக் கொண்டேன். ஏனெனில் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் தியான நிலையில் இருக்கிறேன். நான் தியான நிலையில் கடவுளை மட்டும் எனக்குள் வைத்துக் கொண்டிருப்பதால் என் அடியை என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. என் தாடியை நீங்கள் பிடுங்குகிற பொழுது எனக்கு அது ஒன்றும் தெரியாது. எனவே தான் இயேசு சொல்லுவார், உங்கள் மேலுடையை ஒருவன் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும், விட்டுவிடு, கேட்காத. உன் கவனமே அந்த பக்கம் போக வேண்டாம். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம் அந்த வசனம். இது புரியலை அப்படின்னா தவக்காலமே நமக்கு புரியலைன்னு அர்த்தம். தவக்காலம் சொல்லித் தருகிற ஒரே செய்தி ஜெபம். எங்கிருந்து ஜெபம்? உள்ளத்திற்குள். அந்த ஜெபம் எங்கிருந்து வரணும்னா அமைதியிலிருந்து வர வேண்டும். எனவே தயவு செய்து இந்த ஒரு வார காலம் முடிஞ்ச மட்டும் ஒரு 500 தடவை சிலுவையை போடுங்க. ஏன்? ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா ஒரு 5 சிலுவையை போடுங்க வாயில், அதோடு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பேச வேண்டாம். ஒரு வாரம் கழித்து ஈஸ்டர் முடிந்த பிறகு பேசிக்கொள்வோம். நான் அமைதியில் இருக்க ஆசைப்படுகின்றேன். என்னை நானே என் கண்களை மூடிக்கொண்டு, என் செவிகளை பொத்திக்கொண்டு, என்னுடைய வாய்களை அடக்கிக் கொண்டு, எந்த வார்த்தைகளும் இல்லாத வண்ணம் என்னுடைய இதயத்திற்குள்ளே ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொண்டு, அந்த அமைதியினுள் நான் ஜெபிக்க போகின்றேன். எனவே தான் இயேசுநாதர் அந்த 3 பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணலை. அவங்களுக்கு நான் உட்கார்ந்து வசனம், நல்ல வசனங்க எல்லாம், இந்த திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கலாம். ஒரு 100-200 தடவை கூட வாசிக்கலாம் அந்த வாரத்தில், தப்பு இல்லை. ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு விளக்கம் சொல்லும். சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபியுங்கள். ஜெபிக்காத மனிதன் சோதனைக்கு உட்பட்டு விடுவான். ஜெபித்து கொண்டிருப்பவனுக்கு வருகின்ற சோதனை ஓடி போகும். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபியுங்கள். சொல்லிவிட்டு ஒரு கல்லறிகின்ற தூரத்திற்கு தள்ளி போய், அவங்க பக்கத்தில் உட்காரல, தள்ளி போய். எனவே நீங்களும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நீங்கள் டெய்லி யார்கிட்ட பேசுகிறீங்களோ, டெய்லி யாரோடு உரையாடுகிறீர்களோ, அவர்களிடமிருந்து ஒரு கல்லறி தூரத்திற்கு உங்கள் இதயத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பேசிக்கலாம், சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். முக்கியமான விஷயம், ஃபோன் போட்டு பேசட்டா, ஐயோ நான் டெய்லி சொல்லியே ஆகணும், ஒரு வாரம் கழித்து சொல்லிக்கலாம்.
இந்த ஒரு வாரம் அமைதியாக இருப்பதால் உங்களுக்கு வரவேண்டிய மிகப்பெரிய சொத்து ஒன்றும் வராமல் போகப் போவதில்லை. இந்த ஒரு வார கால அமைதியினால் உங்களுக்கு வரவேண்டிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்று ஒன்றும் போகப் போவதில்லை. ஒரு வாரத்தில் ஒன்றும் ஆகாது, நிச்சயமாக ஆகாது. எனவே இந்த ஒரு வாரத்தை ஆண்டவருக்கென்று, இயேசுவுக்கென்று, அவர் பாடுகளுக்கென்று, அவருடைய சிலுவைக்கென்று, அந்த சிலுவையை சுமக்கின்ற பொழுது, அதான் சொன்னேன், ஒரு 100, 150, 200 தடவை இந்த பகுதியை திரும்ப 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 வாசிக்கிற பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு அர்த்தம் புரியுது. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வார்த்தை இயேசு பேசாதிருந்தார். ஏரோதுவின் முன்னால் இழுத்து கொண்டு போனார்கள், கத்தாத செம்மறி போல. அவர் வாட்டுக்கு பேசவே இல்லை. ஏரோது அனுப்பிவிட்டான். என்ன செய்ய முடியும்? தீமை வெற்றி கொள்ளாது. ஆனால் அவர்கள் குரலே வென்றது. வசனம் வருகிறது, இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்ன பொழுது அவர்கள் குரலே வென்றது. எத்தனை நாளைக்கு? அதுதான் 3ஆவது நாள் உயிர் தெழுந்துருவார பாருங்க, மறுநாளே உயிர்த்து விடுவார். அப்ப அவர்கள் குரல் வென்றது என்றால் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, மக்கள் பேசாதிருந்தார்கள். என்ன செய்வாங்க? கையில் ஓலையை பிடிச்சிட்டு ஓசன்னான்னு வந்தாங்க. பிறகு சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது ஐயோன்னு ஒப்பாரி வைத்து அழுதார்கள். இந்த மனிதர்களா? எனவேதான் எரேமியா சொல்லுவார், நீ அற்ப மனிதர்களில் நம்பிக்கை வைக்காதே, ஆண்டவரில் வை, அவர் உனக்கு ஆவியை அனுப்புவார், தன்னுடைய வான தூதர்களை அனுப்பி உன்னை உறுதிப்படுத்துவார். எனவே தவக்காலத்துக்குள்ள நுழைகிறோம் அப்படின்னா நமக்குள்ள அப்படியே ஒரு பரவச நிலை வரணும். வாசகம் ரொம்ப வாசித்துட்டோம். ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதே போல் பேதுருவை பாருங்கள், தப்பு பண்ணார். உடனே அவர் மனம் வருந்தி மனம் திருந்தி, யூதாசாவது ஒரு முறை காட்டி கொடுத்தான், பேதுரு 3 முறை மறுதளித்தார். எண்ணிக்கை என்று எடுத்தால் யாருடைய குற்றம் பெரிது? ஆனால் யூதாஸ் என்ன செய்தான்? ஓடி ஒளிந்தான். யாரை போல? ஆதாமை போல. ஆதாம் பாவம் செய்தவுடன் ஓடி ஒளிந்தான், ஆண்டவரின் அருளை இழந்தான். ஆனால் இந்த பேதுருவோ ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து, இயேசுவே என்னை மன்னியும் என்று, யாரை போல? ஊதாரி மைந்தனை போல வந்து, அப்பா நான் தவறு செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று கருதப்பட நான் தகுதியற்றவன், உம்முடைய வேலையாட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அந்த வசனத்தை பாருங்க. இதோ இந்த பேதுருவுக்கு தலைமை பீடம் கொடுக்கப்பட்டது. அவர் திருச்சபையின் முதல் பாப்பரசர். அவர் மீதுதான், அவரிடம்தான் விண்ணகத்தின் திறவுகோல்களை இயேசு கொடுத்தார். ஊதாரி மைந்தனுக்கும் அதே தான். அவன் வந்து நின்ற நிலையை பார்த்துவிட்டு, இவனை முதலில் குளிப்பாட்டுங்கள், நல்ல சுத்தமான ஆடை கொடுங்கள், இவன் தலையிலே கிரீடம் வையுங்கள், இவன் கைக்கு மோதிரம் போடுங்கள், இவன் காலுக்கு நல்ல செருப்பு கொடுங்கள், இவன் என்னுடைய பிள்ளை. எவ்வளோ உரிமையான வார்த்தை பாருங்க. பிரியமானவர்களே, தொடர்ந்து பிலாத்துவாக இருக்கட்டும், ஏரோதுவாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியாக நாம் வாசித்து கொண்டே வருகிற பொழுது இப்படி ஒவ்வொரு வசனமும் உள்ளுக்குள்ளே பெரிய தியானத்தை நமக்கு தரும். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நேரம் ஆசீர்வாதத்திற்குரிய நேரம். தயவு செய்து கண்ணை மூடிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆட்களை இப்போ மறந்துடுங்க. இப்போ மறந்துடுறது இந்த ஒரு வாரத்துக்கு அப்படியே மறந்துடணும். ஆண்டவரை மட்டும் உங்கள் இதயத்துக்குள்ளே கொண்டு வாங்க, கடவுளை மட்டும் உங்கள் இதயத்துக்குள்ளே கொண்டு வாங்க, நம்முடைய கடவுளை மட்டும் உங்கள் இதயத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. தயவு செய்து ஆண்டவரே, 2 காரியம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ 2 காரியம். ஒன்று அமைதி, இன்னொன்று தொடர்ந்து ஜெபம். அமைதியில் ஜெபம், ஜெபத்தில் அமைதி. ஆசீர்வாதத்தின் தகப்பனை, இந்த ஒரு வாரம் முழுவதும் நான் அமைதியாய் ஜெபித்து கொண்டே இருக்க 200 முறை வாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இந்த பகுதியை மீண்டும் இயேசு எனக்காக கல்வாரி மலையிலே உயிர் கொடுத்தார். அது எனக்கு வலிமையை தந்திருக்கிறது. அவர் எனக்கு ஆற்றலின் தெய்வமாக இருக்கிறார். அப்படியே கொடுத்துட்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. வாசிக்கிற பொழுது நம்முடைய இதயத்திற்குள்ள அப்படியே கசிந்துருக்கும். இயேசு கேட்கின்ற ஒரே ஒரு கேள்விதான் வரும், என்னை நேசிக்கின்றாயா? என் அன்பு குழந்தாய், என்னை நேசிக்கின்றாயா? என் அன்பு மகனே, என்னை நேசிக்கின்றாயா? என் அன்பு மகளே, என்னை நேசிக்கின்றாயா? இந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நீ நேசியாமல் இருப்பாயோ? இந்த கல்வாரி காட்சியை பார், உனக்காகத்தானே.
இதோ உன் மீது கொண்ட அன்பிற்காக இந்த பூமிக்கு வந்தேன். அது மட்டுமல்ல, உன் மீது கொண்ட அன்பை காட்டுவதற்காக இதோ இந்த பாரமான சிலுவையை சுமந்தேன். தலையிலே முள்முடியை தாங்கிக் கொண்டேன். கத்தாத செம்மறி போல பேசாமல் வாய் மூடிக்கொண்டு நின்றேன். இந்த உலகத்தை படைத்த கடவுள் நான். இதோ நீ மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீ வலிமை பெற வேண்டும் என்பதற்காக, நீ வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய உயிரை தந்தேன். என் அன்பு குழந்தாய், என்னை நேசிக்கின்றாயா? இதோ உனக்காக அவமானங்களை சுமந்து நிற்கிறேன். உனக்காக இதோ காரி உமிழப்பட்ட நிலையிலே, அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே, மனித உருக்குலைந்து, மனித உருவே அவருக்கு இல்லை, மனித உருவே அவருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் கேட்கறது நம்ம காதில் கேட்கட்டும். ஆண்டவர் சொல்றது அப்படியே நம்ம காதில் கேட்கட்டும். ஆண்டவர் சொல்றது அப்படியே நம்ம காதில் கேட்கட்டும். அந்த வார்த்தை மட்டும் அப்படியே வந்து நிற்கட்டும். என்னை நேசிக்கின்றாயா? என் அன்பு குழந்தாய், என்னை நேசிக்கின்றாயா? என் அன்பு மகனே, மகளே, இதோ இந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நீ என்னை நேசிக்கின்றாயா? இதோ என்னுடைய அகோர நிலையை பார். கைகளிலே ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார். என்னுடைய விழாவில் இருக்கின்ற காயங்களை பார். என் உடலெல்லாம் சதை கிழிந்து தொங்குவதை பார். என்னை நேசிக்கின்றாயா? என் அன்பு உனக்காக புரிகிறதா? என் அன்பு உனக்கானது என்று தெரிகிறதா? நீ பாவச்சேற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தானே. உன்னுடைய பலகீனத்தை விட்டு நீ எழுந்து நிற்க வேண்டும். உனக்காக வானதூதரை அனுப்புகிறேன். உனக்காக இதோ விண்ணகத்தில் இருக்கிற என்னுடைய வானதூதர்கள் வந்து சேவை செய்வார்கள். நீ ஜெபித்து கொண்டிரு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து மட்டும் போகாதே, வீழ்ந்து மட்டும் விடாதே. எழுந்து நில் என் அன்பு குழந்தாய். என் கரத்தை பிடித்து கொண்டு எழுந்து நில். இதோ இந்த தவ காலத்தின் இறுதி நாட்கள். நான் உன்னோடு, உன் இதயத்தோடு, உன் ஆன்மாவோடு ஒட்டி உறவாட ஆசைப்படுகின்றேன். என்னை ஏற்றுக்கொள், என் அன்பை ஏற்றுக்கொள். என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொள். எந்த சாத்தானும் எந்த தீமையும் உன்னை நெருங்க கூட முடியாது, நெருங்க கூட முடியாது. உனக்காக வாயிலில் நானே நிற்கிறேன். நான் நல்ல ஆயன். என்னுடைய மந்தைக்குள் வந்துவிட்ட எந்த ஆடும் எந்த நாளிலும் துன்பத்தை பெறாது. அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. உங்க இந்த ஒரு வாரத்தை ஃபுல்லா ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் கஷ்டத்தை பாரும். இயேசுவே, என் கஷ்டத்தை பாரும். இயேசுவே, என் கஷ்டத்தை பாரும். என் கஷ்டத்தை பாரும். இதோ என்னுடைய கவலைகளை, கண்ணீரை இறக்கி வைக்கிறேன். எங்கும் சென்றல்ல, உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். இயேசுவே, எங்கெங்கோ அலைந்தேன், எங்கெங்கோ அலைந்து திரிந்தேன். இப்போது ஆறுதல் தரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன என்பதை கண்டு நான் உம்மை தேடி வந்து விட்டேன். எங்கெங்கோ அலைந்து திரிந்த நான் உம்மிடம் ஆறுதல் உண்டு என்று இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டேன். இந்த ஒரு வாரம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உமக்கான வாரம் ஐயா, உமக்கான வாரம் ஐயா. ஓதாரி பிள்ளையாய் வந்து நிற்கிறேன், கண் கலங்கி நிற்கிறேன். என்னுடைய கஷ்டத்தை பாரும், என்னுடைய கஷ்டத்தை பாரும். கடன் பிரச்சனையினால், குடும்பத்தில் இருக்கிற இதோ சமாதான குறைவினால், சண்டை சச்சரவுகளினால், திருமண காரியங்கள் கைகூடாமல் இருக்கின்ற காரியத்தினால், கடன் பிரச்சனை, இதோ நோய், நோய் பல்வேறு சமயத்திலே உடலில் வருகின்ற அந்த நோய் எங்களை அப்படியே பாடாய்படுத்தி நிற்கிற பொழுது, இதோ யோபுவை நினைத்து பார்த்தாலும் கூட வலி தாங்க முடியாத பொழுது, ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் உம்மை விட்டு விலகி விலகி ஓடி விடுகிற நிலை. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் படித்துத்தான் பார்க்கிறேன். மனதில் தங்காத பாடத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் எதிர்காலத்தை நினைக்கிற பொழுது ஒரு அச்சம், ஒரு கவலை. என் குடும்பம் என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஒன்றும் ஆகாது என்று சொல்லுகிறீரே, நான் இருக்கிறேன், வலிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறீரே. அந்த வாக்கம், அந்த வசனம் போதும், அந்த வசனம் போதும். அப்படியே கொடுத்துட்டு வாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க. ஒரே ஒரு வாரம் தயவு செய்து, தயவு செய்து இந்த ஒரு வாரம் முழுவதும் அவரை இறுக்கி பிடிக்கணும், இறுக்கி பிடிக்கணும். எழுந்து நிற்கணும், விடுதலை பெற வேண்டும். ஆசீர்வதியும் தகப்பனே. நன்றி ஐயா, நன்றி. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பாடிரோமா இந்த வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, தயவுசெய்து கண்களை மூடிக்கோங்க. எல்லாரும் இணைந்து ஒரு முறை என்னை நேசிக்கின்றாயா என்கின்ற இந்த பாட்டை பாடி நாம் காணிக்கைக்கு போக போகிறோம். அன்பு குழந்தைகளே, தயவுசெய்து கண்களை மூடிக்கோங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா?
என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயோ? பாடுவோம். அன்பு குழந்தைகளே, இந்த ஒரு வாரம் முழுவதும் இந்த வசனம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நடந்து போகிற பொழுதும் இருக்கின்ற பொழுதும் என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, அந்த ஒரே ஒரு வார்த்தை. ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை. அமைதியில் இருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் என் உள்ளத்தை அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் என் உதடுகளை, என் கண்களை, என் காதுகளை எல்லாவற்றையும் இந்த வாரத்திலே அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய வானதூதர்களை அனுப்பும், உம்முடைய ஆவியானவரை அனுப்பும், சோர்ந்து போக விடாமல் என்னை எழும்பி நிற்க செய்யும். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். பாடுகளின் ஆண்டவரே எம் இறைவா, உமது துன்புறும் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் துன்பங்கள் வழியாகவே மீட்பு உள்ளது என்பதை நன்கு உணர்ந்து உலகிற்கு அறிவித்து மகிழ தேவையான ஆற்றலை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறும் ஊழியரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் துன்பங்களும் வேதனைகளும் எங்களை வாட்டி வதைக்கும் நேரங்களில் இயேசுவின் திருப்பாடுகளை நினைத்து ஆறுதலடைந்து அமைதியடைய தேவையான தாழ்ச்சியின் மனநிலையை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொறுமையின் நிறைவே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் சொற்களால் செயல்களால் ஏற்படும் மனக்காயங்கள், அவமானங்களை நாங்கள் எதிர்கொள்ளும்போது இயேசுவின் ஏளனம் மற்றும் அவமானங்களை நினைவு கூர்ந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தேவையான நல்மனதை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
சிலுவை நாயகனே எம் இறைவா, சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம், மாட்சியின் அடையாளம், மீட்பை குறிப்பது என்பதை நாங்கள் ஏற்றி சிலுவை மீது உள்ள பயத்தை விட்டு சிலுவையோடு இயேசுவில் என்றும் பயணிக்க தேவையான அறிவு தெளிவை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சியால் மேன்மையானவரே எம் இறைவா, ஆணவம் என்பது ஒரு பெரும் பாவம் என்பதை நாங்கள் அறிந்து ஆணவத்தால் பிறரை மதிக்காமல் மனதால் வார்த்தையால் செயலால் துன்புறுத்தும் நாங்கள் இறைமகன் இயேசுவின் தாழ்ச்சியை கடைபிடித்து அவரைப் போலவே அனைவரையும் அனைத்தையும் துன்பத்தையும் தாழ்ச்சியால் ஏற்று வாழ்வடைய தேவையான எளிய இனிய இயேசுவின் உள்ளத்தை எங்களுக்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு மௌனமாய் மன்றாடுவோம். அன்பான கடவுளை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உதாரி பிள்ளைகளாய் அலைந்திருந்தாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உரிமையோடு வந்திருக்கிறோம். இந்த தவ காலத்தில் எமது பாதத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற பாசமிகு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இதோ உமது அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் உம்முடைய குழந்தைகளாய் ஏற்று புதிய வாழ்வை, மறு வாழ்வை, விடுதலையின் வாழ்வை, மீட்பின் வாழ்வை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்ந்து கொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்பிற்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவராக்கியது. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இம்மக்களையும் காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் இந்த தவ காலத்தில் குருத்து ஞாயிறிலிருந்து ஒரு வாரம் ஆண்டவரே உமக்காக என்று ஒப்பு கொடுக்க தங்களையே மனம் திறந்து வைத்திருக்கிற தாழ்ச்சியோடு மது பாதத்திலே ஊதாரி மைந்தனை போல் வந்து நிற்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த தவ காலத்திலே என்ன வேண்டுதலுக்காக இந்த நோன்பு காரியங்களை, தவ காரியங்களை, தர்ம காரியங்களை செய்கிறார்களோ ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அந்த காரியங்களை நீர்தாமே ஆசீர்வதித்து அந்த ஊதாரி மைந்தனுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுத்தது போல இதோ மீட்பையும் உரிமையும் வாழ்வையும் விடுதலையும் மீட்பையும் நிறைவாய் தருவீராக.
உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் லூர்து இருதயம், அமல புஷ்பம், அந்தோணி வியாகப்பன் ஏனைய ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 14ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 15ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசிர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசிர் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 16ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 17ஆம் தேதி யாழன் பெரிய யாழன் அன்று பாதம் கழுவுதல் சடங்கு தொடர்ந்து திருப்பலி ஆராதனை. காலை 7 மணிக்கு ராஜகோபாலப்பேரி VK புதூர் பங்கு ஆலயத்தில் பாதம் கழுவுதல் சடங்கு திருப்பலி நடைபெறும். 18ஆம் தேதி வெள்ளி திருப்பாடுகளின் வெள்ளி அன்று திருச்சிலுவை பாதை தொடர்ந்து வழிபாடுகள். மாலை 3 மணி ராஜகோபாலப்பேரி VK புதூர் பங்கு ஆலயத்தில் திருச்சிலுவை பாதை தொடர்ந்து வழிபாடுகள் நடக்கும். 19ஆம் தேதி சனி நள்ளிரவு திருவிழிப்பு வழிபாடுகள். 11:30 மணிக்கு ராஜகோபாலப்பேரி VK புதூர் பங்கு ஆலயத்தில் நள்ளிரவு திருவிழிப்பு வழிபாடுகள் நடைபெறும். 11 மணி. நள்ளிரவு திருவிழிப்பு வழிபாடுகள் நள்ளிரவு 11 மணிக்கு ஆரம்பமாகும். 20ஆம் தேதி ஞாயிறு மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நற்கருணை ஆசிர் நடைபெறும். இவ்வாறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் சகாயமாதா அன்பியம். சகாயமாதா அன்பியத்திற்கு நாம் கரபொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். புனித வெள்ளி அன்று சிலுவை பாதையின் போது சிலுவை சுமப்பவர்கள். 1ஆம் ஸ்தலம் பங்கு தந்தை அருள் சகோதரிகள். 2ஆம் ஸ்தலம் அந்தோனியார் அன்பியம். 3ஆம் ஸ்தலம் மரியன்னை அன்பியம். 4ஆம் ஸ்தலம் சூசையப்பர் அன்பியம். 5ஆம் ஸ்தலம் குழந்தை இயேசு அன்பியம். 6ஆம் ஸ்தலம் சகாயமாதா அன்பியம். 7ஆம் ஸ்தலம் அன்னை தெரேசா அன்பியம். 8ஆம் ஸ்தலம் பாலர் சபை நற்கருணை வீரர் சபை மற்றும் பீடப்பூக்கள். 9ஆம் ஸ்தலம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள். 10ஆம் ஸ்தலம் வின்சென்ட் தே பவுல் சபை மற்றும் கெலேலியா சபை. 11ஆம் ஸ்தலம் மரியாயின் சேனை மற்றும் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை. 12ஆம் ஸ்தலம் பாடல் குழுவினர் மற்றும் இளம்பெண்கள். 13ஆம் ஸ்தலம் இளைஞர்கள். 14ஆம் ஸ்தலம் புனித அந்தோனியார் ஜெபக்குழு. புனித வெளியன்று சிலுவைப்பாயை வழிநடத்துபவர்கள் புனித அந்தோனியார் ஜெபக்குழுவினர். இன்று மதியம் 12 மணிக்கு சரியாக புனித ஜெபஸ்தியாரின் நோன்பு கஞ்சி வழங்கப்படும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பாடல் புத்தகத்தை ஆலயத்தில் கொடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித வாரங்களில் வாசகம் வாசிக்க வேண்டியவர்கள். புனித வியாழன் 17/4/2025 வியாழன். முதல் வாசகம் மரியன்னை அன்பியம். 2வது வாசகம் சூசையப்பர் அன்பியம். 18/4/2025 புனித வெள்ளி. முதல் வாசகம் புனித அந்தோனியார் ஜெபக்குழு. 2ஆம் வாசகம் குழந்தை இயேசு அன்பியம். 19/4/2025 பாஸ்கா திருவிழிப்பு. முதல் வாசகம் அருட்சகோதரிகள். 2ஆம் வாசகம் சகாயமாதா அன்பியம். 3ஆம் வாசகம் அன்னை தெரேசா அன்பியம். 4வது வாசகம் புனித அந்தோனியார் அன்பியம். புனித வியாழனன்று இரவு நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற வேண்டியவர்கள். இரவு 9 முதல் 9:30 வரை பாடகர் குழு. இரவு 9:30 முதல் 10 மணி வரை புனித அந்தோனியார் அன்பியம் புனித மரியன்னை அன்பியம். இரவு 10 மணி முதல் 10:30 வரை புனித சூசையப்பர் அன்பியம் புனித குழந்தை இயேசு அன்பியம். இரவு 10:30 முதல் 11 மணி வரை புனித சகாயமாதா அன்பியம் புனித அன்னை தெரேசா அன்பியம். இரவு 11 மணி முதல் 11:30 வரை புனித அந்தோனியார் ஜெபக்குழு. இரவு 11:30 முதல் நள்ளிரவு 12 மணி வரை பொது ஆராதனை. புனித வியாழனன்று பசிபினி ஒழிப்பு இயக்கத்திற்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். தங்கள் இல்லங்களில் கொடுக்கப்பட்ட உண்டியல்களை கொண்டு வரவும். புனித வெள்ளியன்று புனித நாடுகளின் பராமரிப்பிற்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும்.
பாஸ்கா திருவழிப்பு அன்று ஆலயத்தில் மெழுகுவத்திரிகள் விற்கப்படும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தவக்காலத்தின் புனித வாரத்தில் நாம் அடி எடுத்து வைத்து விட்டோம். தவக்காலம் சாம்பல் புதனோடு ஆரம்பித்தோம். இப்போதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது. அதற்குள்ளாக புனித வாரம் வந்துவிட்டது. 40 நாட்களே இவ்வளவு வேகமாக போகும் என்றால் இந்த ஒரு வாரம் எவ்வளவு வேகமாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். எனவே நாட்கள் மிக வேகமாக அது ஓடிவிடும். ஆனால் நாம் அதனால் பலனடைந்தோமா? நமக்கு அது ஆசீர்வாதத்தை தங்கி போகச் செய்ததா என்பது மிக முக்கியம். எனவே என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதல்ல, அது எத்தகைய ஒரு ஆசீரை நமக்கு தருகிறது என்பது முக்கியம். எனவே இந்த வாரம் தயவுசெய்து நான் மீண்டும் பாசத்தோடு கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், அமைதி ஜெபம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மை அமைதிப்படுத்துவோம். ஒரு வாரத்தில் பெரிய மாற்றம் வருமா? வரும், நிச்சயமாக வரும். ஒரு வாரத்திலே நமக்கு பெரிய காரியங்கள் நடந்து விடுமா? ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்கள் நிச்சயமாக கடவுள் நமக்கு அதை கொண்டு வந்து தருவார். ஏனெனில் அவர் வல்லவர். மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஒன்றுமில்லாததுக்கு காத்து கிடக்கிறோம். ஒரே ஒரு வாரம் ஆண்டவருக்காக அவர் வல்லமை மிக்கவர். வானதூதர்களை அனுப்பி இயேசுவை திடப்படுத்தியது போல ஆவியானவரை அனுப்பி அவருக்கு வலிமை தந்து ஜெபிக்கவும் சிலுவை தூக்கவும் ஆற்றல் தந்தது போல நமக்கும் தெய்வீக கொடைகளை தருவார். எனவே தயவுசெய்து இந்த ஒரு வார காலம் எவ்வளவு அமைதியாக முடியுமோ அவ்வளவு அமைதியாக ஜெபிக்க, தியானிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே எல்லா நிகழ்வுகளிலும் பக்தியோடு கலந்து கொள்வோம். சரியான நேரத்திற்கு கலந்து கொள்வோம். முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய இந்த குடும்பத்திற்காக உமது புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். நாங்கள் நம்புவதை உமது திருமகனின் இறப்பில் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.